ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக் வித் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு பீட் ஒர்க் கொடுத்து நம்ம பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு த்ரெட் ஒர்க்லேயே செயின் ஸ்டிச்லேயே வந்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜரிலையும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு ஜரியில் சொல்லித்தரேன். அப்புறமேட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயே வந்துட்டு நான் பீடு ஒர்க் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நீங்கள் பீடு ஒர்க்கு சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம், ஜரிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் ஜரியை மேலே எடுத்தாச்சு. பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதில் பெரிய பெரிய லூப்பாக போட்டு தான் போட போகிறோம். பெரிய லூப்பு இப்படி வச்சுக்கோங்க. பெரிய செயின், குட்டி செயின். இப்போ எடுத்துகிட்டு இப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இங்கே பேக்கில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ தான் இங்கே பாருங்கள் லாக் ஆட்டோ ஃபார்ம் ஆகுது இல்லையா? பெரிய செயின், குட்டி செயின், அப்புறம் என்ன பண்ணுறோம், பேக்கில் போயிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருப்பி பாருங்கள். பெரிய செயின், குட்டி செயின், பேக்கில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்து திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு பெரிய செயின் எடுக்கிறீங்க, பக்கத்துலேயே ஒட்டி குட்டி செயின் எடுக்கிறீங்க. ஏன்னா அப்போ தானே நீங்கள் திருப்ப முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த லாக் போடாமல் நீங்கள் திருப்ப முடியுமா? முடியாது. அந்த நூல் வந்து என்ன, பெரிய நூல் வந்துட்டு பெரிய லூப் வந்துட்டு அப்படியே தூக்கிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லாக் போடாமல் இப்படி நம்ம திருப்ப முடியுங்களா? முடியாது. ஸோ அதனால் இங்கே குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு இப்போ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த பக்கமும் திருப்பலாம், இப்படியும் திருப்பலாம். அதனால் என்ன பண்ணலாம், இப்படி திருப்பி இப்படி லாக் போடுறதுக்காக நம்ம அந்த குட்டி லாக் போடுறோம். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே ஓகே, நான் இப்படி ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. செயின் வந்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே போடும்போது கரெக்ட் பண்ணி விட்டுக்கணும் செயினை. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி நம்ம திருப்புறமா, திருப்பிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாக் போடுவீங்க. லாக் போட்டு அப்படியே திருப்பிக்கிங்க இல்லையா? இப்போ இந்த செயின் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சா இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நெக்லைன்லாம் போடும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த செயின் எப்படி இருக்குன்ட்டு இது என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி இப்படி திருப்பி விடணும். புரியுதுங்களா? இந்த செயின் வந்துட்டு தான் இப்படி இருந்தது, முறுக்கிட்டு ஒரு மாதிரி. அதை வந்துட்டு நான் இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செயின் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். புரியுதுங்களா? இவ்வளோ வந்துட்டு பொறுமையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு தெளிவாக கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இதை தான் சொல்ல வரேன். இந்த முடிச்சு மாதிரி இருக்கா, இதை அப்படியே திருப்பி அழகாக போடுங்க. இப்படி திருப்பிட்டோம். இப்போ வந்துட்டு நீங்கள் முடிக்க போகிறோம் இல்லையா, நீங்கள் வந்துட்டு லாக் போட்டுக்கலாம். பேக்கில் போய்ட்டு ஸ்டிச் எடுத்துகிட்டு அப்படியே லாக் போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்படியே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நாட் போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நாட்டடு செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஓகே, இப்போ வந்துட்டு இதையவே வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 நூல் எடுத்துட்டோம், நாட் போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டை மேலே எடுத்துடுறோம். சரிங்களா? எடுத்துகிட்டு பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? திருப்பிட்டு எப்பயும் போல் செயின் போட ஆரம்பிங்க. ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். த்ரெட்டை வந்து திருப்பி திருப்பி போடணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். சரிங்களா? சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு நான் எப்படிலாம் த்ரெட்டை திருப்பினேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா வந்துட்டு இப்படி இந்த மாதிரி கேப் வராது உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள். இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இல்லைன்னா வந்துட்டு இதுக்கு மேலே இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருந்தே நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டிச் போடுறப்போ நீங்கள் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாகவும் வரும். நாங்கள் இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாவும் இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கும் வந்துட்டு முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சில விஷயங்களை பொறுமையாக வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் எண்டு நாட் போட்டு எப்பயும் போல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கேப் வர்றதுக்காக தான் நான் அந்த பக்கம் நான் திருப்பிகிட்டே இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அழகாக நீட்டாக வரணும். இந்த ஸ்டிச் வந்துட்டு இப்படி நான் அது ஏன் திருப்பாமல் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்று இப்படி இருந்திருக்கும். இந்த 11 மாதிரி தெரியுதுல்ல, இது வந்துட்டு இந்த நூல் வந்துட்டு அந்த நூல் மேலே ஒட்டி ஒரு மாதிரி இதாக இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு போடுற ஸ்டிச் வந்து கரெக்டான ஸ்டிச். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பீட் ஒர்க் கொடுத்து எப்படி இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ எப்பயும் போல் த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேக்கில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு எப்பயும் போல் நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய லூப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? த்ரெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பெரிய லூப்பாக எடுத்துருக்கோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல் தான் அதே தாங்க. சின்ன லூப் எடுப்போம் இல்லையா? நாட் போடுறதுக்காக இங்கே ஒரு குட்டி நாட்டு வரும் இல்லையா? ஓகே, இது வந்துட்டு நீங்கள் லாக் மாதிரி வச்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது திருப்பும் போது பெரிய லூப் வந்து தூக்காதுங்கிறதுக்காக இந்த குட்டி செயின் எடுத்து நம்ம போடுறோம். பேக்கில் போயிட்டு ஒரு செயின், அது எப்பயும் போல் ஒரே ப்ரொசீஜர் தான். ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பிட்டு சுகர் பீட், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு சுகர் பீடு வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம்.
இது வந்துட்டு 14 நம்பர்லேயே வந்துட்டு நான் சுகர் பீடு போடுறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ ஒரு லாக் போட்டுறோம். போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பீட் நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்து ஒரு லாக் போட்டுருங்க. ஏன்னா சுகர் பீடு வந்துட்டு அசையாமல் அப்படியே நேராக அங்கே நிற்கணுங்கிறதுக்காக. இப்போ திருப்பியும் ஒரு செயின், குட்டி செயின், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், பேக்கில் வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பிட்டு இந்த திருப்புறோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு செயினை பீடை மாட்டி பீடை வந்துட்டு ஒரு குட்டி செயின் எடுத்து அதை லாக் பண்ணிடும். திருப்பி ஆல்ரெடி நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், ஒரு பெரிய லூப்பாக எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துட்டோம். இப்போ பேக்லேயும் போயிட்டு அந்த செயின் போட்டுட்டு நம்ம திருப்பிடணும். திருப்பினதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பீடு கொடுத்து லாக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீடு உள்ளே தள்ளிட்டு பீடு நகரக்கூடாது இல்லையா, அதனால் குட்டி செயின் போட்டு அதை அப்படியே அங்கே நிறுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி நூலெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்றில் இருக்கக்கூடாது. நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு திருப்பி பெரிய லூப்பாக எடுக்கிறேன், அப்புறம் குட்டி லூப்பாக எடுக்கிறேன். பேக்கில் போயிட்டு ஒரு குட்டி லூப் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். இப்போ திருப்பும் போது ஒரு லூப் வருது இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், பீடை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி இந்த த்ரெட்டெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது பெரிய லூப் வந்துடுச்சு. குட்டி லூப் எடுத்துக்கிறோம். பேக்கில் திரும்பி ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு திருப்பிக்கிறோம். ஃப்ரண்ட்டு திருப்பும் போது தான் நான் வந்துட்டு பீடு கொடுக்குறேன். இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த பீடு ஒர்க் பண்ணதுக்கும் இதுக்கு முன்னாடி 2 ஸ்டிச் போட்டோம்னா அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே ஸ்டிச் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பீடு ஒர்க்கு கொடுக்கும்போது கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்கே குட்டியாக ஒரு செயின் போடணும். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு இங்கே பீட் நகரக்கூடாது அப்படிங்கிறக்காக. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் வேணால் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துகிட்டு நீங்கள் போய் பேக்கில் போயிட்டு ஸ்டிச் போடுறதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்படி லூப் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ பாருங்கள், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. லூப் எடுத்துகிட்டு பெரிய லூப்பை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு
பக்கத்துலேயே வந்து குட்டி செயின் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி நம்ம இப்படி திருப்புவோம். ஓகேங்களா? இப்படி திருப்பிட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். பீடு குடுக்காதபோது நாம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே வந்துட்டு கன்டின்யூ பண்ணிட்டு வருவோம் இல்லையா? இந்த மாதிரி கன்டின்யூ பண்ணிட்டு வரோம். சப்போஸ் இங்கே பாருங்கள், பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். இது வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். இது வரைக்கும் ஓகே தான். இப்போ எடுத்திருக்கிற லூப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பீடு கொடுக்குற மாதிரி வரும். பாருங்கள், சுகர் பீட் கொடுக்குறேன். இப்போ பீடு கொடுத்து இப்படி நீங்கள் லாக் பண்ணுறீங்க. ஓகேவா? லாக் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, நாம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறோம் பீடுக்கு பக்கத்தில். ஏன்னா பீடு நகராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? திரும்பி பாருங்கள், இப்படி போடுறோம், ஒரு குட்டி செயின் போடுறோம், பேக்கில் திருப்பி ஒரு செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பீடு கொடுக்குறோம். த்ரெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பீடு கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி லாக் எடுக்கிறோம், செயின் எடுக்கிறோம். ஓகேங்களா? இது எதுக்காக? பீடு நகராமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் பீடெல்லாம் கொடுக்கல அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பீடெல்லாம் கொடுக்கல, நான் வந்துட்டு ஒரே இதாக தான் போடுறேன், பீடு கொடுக்காம சிம்பிளாக தான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி அவ்வளோதான் போட்டுட்டு பேக்கில் வந்துட்டு குட்டி செயின் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் திருப்பி அடுத்ததுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். த்ரெட்டெல்லாம் திருப்பி திருப்பி அழகாக போடுங்க. இந்த மாதிரி மடங்கிக்குது இல்லையா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டாகவும் இருக்குன்ட்டு. இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இனி அடுத்தடுத்த ஸ்டிச் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சொல்ல நான் ஆசைப்பட்றேன். அதாவது இதில் வந்துட்டு பேசிக் ஸ்டிச் வந்து நான் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். பேசிக் ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் கண்டினியூவாக என் கிளாஸ் பாருங்கள். தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.